ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஜியாவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ பார்சல் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான். வந்துடும் சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கேன். என்ன யாருக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கேன்னு ஷியான் கேட்கவும், ஆமாம்மா நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துட்டாரு, நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ வெளியே போய் பார்சல் வாங்கிட்டு இருக்கேன். ஷியான் அவளை மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டு போகணுங்கிறதுக்காக 2 டிக்கெட்ஸ் வாங்கி வச்சிருக்கான். இந்த பக்கம் ஜியா பார்சலை வாங்கிட்டு கிளம்பும் போது யுவான் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படியே உன்னை பார்த்து குட் பை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஷாங்காயில வேலை கிடைச்சிருக்கு, ஸோ சீக்கிரமாவே போயிடுவேன்னு சொல்ல, வாவ் சூப்பர்டா வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா ஷியானும் வரான். அப்போ இந்த யுவானும், நீ கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஷாங்காய்க்கு வருவியா, நம்ம ஒன்னா சாப்பிடலாம், எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட இவ அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு இருக்கவும், ஆல்ரெடி நம்ம ஜியாக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குனால ஷியான் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேல அவங்க பேசுறதை கேட்க முடியாம உள்ள வந்துட்டான். இவ்வளவு பேசி முடிச்சுக்கிட்டு வர என்ன அந்த பர்சனோட பேசிட்டியான்னு கேட்கிறான். ஆமா, உனக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸை தான் அவன் கொண்டுட்டு வந்தான்னு சொல்ல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு விடாம பின்னாடியே ஓடி வந்து, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எதுவுமே நடக்காத மாதிரியும் கேட்காத மாதிரியும் நான் இருந்துக்கிறேன்னு சொல்ல, ஜியா நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா, ரொம்ப வருஷமா நம்ம உன்னவே தான் இருக்கோம், இதுவரை என்ன லவ் பண்ணிருக்கியான்னு கேட்கிறான். எதுக்காக இதே கேள்வியை நீ திரும்ப கேட்டுட்டு இருக்கன்னு இவ கேட்கும்போது, இல்ல எனக்கு ரொம்ப நாளாவே இது தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு, ரொம்ப வருஷமா நம்ம ஒன்னா இருக்கிறதால இப்போ ஒன்னா இருக்கமா, இல்ல நிஜமாவே லவ் பண்றதாலயா ஒன்னா இருக்கும்னு கேட்க அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு அவன் கேட்கும்போது, அப்போ இத்தனை வருஷம் நம்ம லவ்வே பண்ணலன்னு சொல்ல வரையான்னு இவ கேட்கிறா. நம்ம எப்பவும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பிரேக்கப் பண்ணிப்போம், அப்புறம் நான் உன்கிட்ட வந்து கெஞ்சி சேர்ந்தாலும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். உனக்கு ஒன்று தெரியுமா, எப்போதுமே முதலடி நானே எடுத்து வச்சு ரொம்பவே டயர்டாகிட்டேன். ஜியா இனிமேல் நான் உன்னை எப்போதுமே லவ் பண்ணவே மாட்டேன், இனிமேல் நம்ம பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். டே ஷியான் முட்டாள், நான் உனக்கு 10 செகண்ட் தரேன், அதுக்குள்ள வந்தனா நான் உன்னை மன்னிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு என்ன ஆரம்பிச்சுட்டா. அவன் திரும்பி வரவே இல்ல. அவ்வளவுதான், அவனோட சேர்ந்து வந்த இடத்துல இப்ப தனியா உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்காக சண்டை போட்டு அடியெல்லாம் வாங்கியிருப்பான்ல, அப்ப அவனுக்கு அந்த சாக்லேட் பிடிக்கும்னு தான் ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஆனா அவன் கேட்கும் போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, மிச்ச காசு இருந்ததுன்னு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து அவ்வளவுதான் மழுப்பிருப்பான். பட் அந்த சாக்லேட் அவன் சந்தோஷமா சாப்பிடும்போது இவ்வளவு சந்தோஷமா பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா சொன்னதுக்கு, நான் உன் கூட எல்லாம் இருக்கவே மாட்டேன், நீ ஏன் தனியா பிசினஸ் ரன் பண்ண போன்னு சொல்லிட்டு அவனை அள வச்சுட்டு போயிருப்பான். ஆனா உண்மையிலேயே அவனோடவே இருக்கணுங்கிறத அவளோட ஆசை. யுவான் கிட்ட கூட கடைசியா அதை தான் சொல்லியிருப்பா, இந்த ஊர்ல ஷியானுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா இருக்கான், சோ அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது, நீ இந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிற அவன். எல்லாருமே எங்களை அப்படிதான் நினைப்பாங்க, ஒன்னா இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டாலும் பிரிஞ்சு போயிட்டா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஒருத்தரை. சோ எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவனை லவ் பண்றேன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், ஸோ என்னோட ஃபியூச்சர் பிளான் எல்லாத்துலேயுமே அவனும் இருப்பான்னு அவகிட்ட சொன்னது எல்லாம் நினச்சி இப்போ உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. பேங்க் மாதிரி ஒரு மாடலை தான் ரெடி பண்ணியிருக்காளாம். ஸோ அதில் பெல் அடிச்சுக்கிட்டு ஹாப்பி 3rd இயர் ஆனிவர்சரி ஷியான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. அப்படியே இந்த பக்கம் ஷியானை காட்ட அவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கிட்டாரை வச்சுட்டு சோகப்பாட்டு பாடவும் அவளோட ஞாபகம் வந்துருச்சு. இதே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அந்த செகண்டே அவளும் ஓகே சொல்லியிருந்திருப்பான். அந்த சந்தோஷம் தாங்காம ஃபைனலி எனக்கு இவ கிடைச்சிட்டான்னு கத்தும்போது அவனை டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ண போனவ ஸ்டாப் பண்ணிட்டாலாம். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு கத்த அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதையெல்லாம் நினச்சி பார்த்தவன் அவளுக்காக வாங்கின மியூசிக் ஃபெஸ்டிவல் டிக்கெட்டை பாட்டு பாடிட்டு இருக்கவர்கிட்டயே போட்டுட்டு போயிட்டான். அதே போல எங்க ஜியாவும் அவனுக்காக வாங்கின அந்த கிஃப்டையும் அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. 2 பேரும் முகத்து திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பிரேக்கப் பண்ணிட்டு இப்படி மீட் பண்ணா ரொம்ப அக்கோடா தானே இருக்கணும், எல்லாரும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஓகேவா தானே இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோங்கிறதுக்காகலாம் குவிட் பண்ணிட்டு போயிட மாட்டோம், நாங்க எப்போதுமே ஈஸ்ட் கேட் ஸ்குவாடோட மெம்பர்ஸ் இல்லையா, ஸோ இன்னுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோங்கிறான். கரெக்டாக சொல்லியிருக்கான். பாதி வழியிலலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன்னு ஜியாவும் சொல்ல, அப்போ ஓகே நம்மளோட ஃபைனல் ரவுண்டுக்கான ஃபுல் எஃபோர்ட் போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் டவுட் இருக்க பார்ட்டையெல்லாம் அந்த சார் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பேண்டை பப்ளிக் கிட்ட எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அதை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ இப்படி மொத்த பிளானையும் போட்டு ஃபைனல் ரவுண்டுக்கான பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிளே பாய் சுத்திட்டு இருந்தால அவன் ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு போறான். ஹீரோ அப்பவே ஆஃப் பண்ணிட்டு அவன் சிஸ்டம்ல வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரிண்டர்ல இங்கு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் எடுக்கும்போது அந்த மெஷின்ல தான் இவங்களோட பிளானை வச்சிருக்காங்களாம். ஸோ பிரிண்ட் எடுத்தவன் அவங்க பிளானையும் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணி காம்படிஷனும் வந்துட்டேன். இதை பத்தி ஹீரோக்கு தெரியவே தெரியாது இல்லையா. ஸோ ஹீரோவோட பிளானை வச்சு அவங்க முதலே போய் காம்படிஷனை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சு ஷியான் சொல்றான், சரி எப்படியாவது சமாளிப்போன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது வேணும்னே வந்து அவன் திமிரா பேசிட்டு போக, இப்ப என்ன பண்ண போறேன்னு ஜியா கேக்குறா. விடு பாத்துக்கலான்னு சொல்றான். கட் பண்ணா சொதப்பிட்டாங்க போல.
எல்லாரும் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல எப்படி அவனால சாப்பிட முடியுதுன்னு கேட்க, நடந்ததை நம்மளால மாத்த முடியாது, அதுக்காக சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த பிளானை சுட்டு போனால அந்த ஷெனோட டீம் வருது. என்னாச்சுப்பா உங்க மூஞ்சியெல்லாம் வாடி போயிருக்கு, உள்ள வெறும் 10 நிமிஷம் தான் இருந்தீங்களாமாவே, அச்சோ ஃபெயில் ஆயிட்டீங்களாங்கிற மாதிரி கலாய்க்க, எங்களோட பிளானை திருடி சப்மிட் பண்ணிட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு பசங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது இது, ஸ்மார்ட் பேண்டுங்கிறது நார்மலான ஐடியா, இதுல திருட என்ன இருக்குன்னு அவன் கேக்குறான். நீங்க ஸ்போர்ட்ஸ் பேண்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க பிளானை திருடி மெடிக்கல் பேண்டா பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, நீங்க திருடி இருக்கிறது நல்லாவே தெரியுதுன்னு நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. கூக்கு ஷியானுக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா நீங்களா இதுல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல நாங்க வின் பண்ணிருக்கோம், நீங்க தோத்து போயிட்டதால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னதும் பசங்க டென்ஷன் ஆகி அடிக்க வந்துட்டானுங்களா. இவ்வளவு கோவப்படுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் உரிமையே கிடையாது, பிளானுக்கு சொந்தக்காரனே சும்மா உட்காந்து தின்னுட்டு இருக்கான், உங்களுக்கு என்னவான்னு கேட்டதும் ஹீரோ எழுந்து வந்து, இது என்னோட பிளான் தானே, அதுக்காக தாண்டா இதுன்னு சொல்லிட்டு உன்னை மூஞ்சிலே விட அவ்வளவுதான் சண்டை பெருசாயிடுச்சு. போலீஸ் வரவும் தான் பிரிஞ்சு கம்முன்னு போயிட்டு இருக்காங்க. அப்பவும் விடாம அந்த ஷென் பையன் கூப்பிட்டு, தோத்து போயிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க, நான் இதை 1 வருஷமா கஷ்டப்பட்டு மேக் பண்ணிருக்கேன், அதை கொஞ்ச நாள்ல உன்னாலாம் காப்பி அடிச்சிட முடியாதுங்க, எவிடன்ஸ் இல்லாம எதையும் பேசக்கூடாது, உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதால என்ன வேணா பேசுவீங்களான்னு அவன் கேட்டதும், உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும், நாங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் ஹீரோயின் சொல்றா. அப்பவே ஆபீஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற எவிடன்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கிறதால பசங்களா அப்படியே டயர்டாகி தூங்கிட்டாங்க. பட் நம்ம ஹீரோ அதுக்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சதும் இல்லாம அந்த காம்படிஷன் கமிட்டிக்கும் சென்ட் பண்ணி விட்டுட்டான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லும் போது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வான்னு ஹீரோ சொல்ல, இல்ல எனக்கு இப்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஜன்னல் வழியா லைட்லாம் உள்ள வருது இல்லையா, இங்கிருந்தே யாரெல்லாம் உள்ள வேலை செய்யறாங்கன்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும், இந்த இடத்துலதான் நம்மளோட பிசினஸே படிப்படியா ஆரம்பிச்சது, சோ கண்டிப்பா நம்மளோட கனவுகளை நம்ம அடைஞ்சே தீருவோம்னு சொல்லும் போது, ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டோம்னா அதை நினைச்சு நீ பயப்பட்டிருக்கான்னு ஹீரோயின் கேட்கிறா. கண்டிப்பா பயம் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பேப்பர் ராக்கெட் பண்ணி தூக்கி வீசிட்டு, இப்ப அது எவ்வளவு தூரம் போக போகுதுங்கிறத காத்து தானே டிசைட் பண்ணும், சோ அப்படி நம்ம நம்மளோட வழியில போலாங்கிறான். கரெக்டா சொல்லிருக்க, எனக்கு இப்ப உன்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவ சாஞ்சுக்கிட்டு சொல்லும் போது என்னால அதை ஃபீல் பண்ண முடியலையேங்கிறான். உடனே அவ கிஸ் பண்ணிட்டு இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காம்படிஷனோட ரிசல்ட் வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாம எல்லாரும் பயத்துல இருக்க. ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல அவ்வளவுதான் ஒரே சந்தோஷம் தான். பிளானை திருடினவங்க டாட்டா பை பை சொல்லிட்டு கடையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டானுங்க. இவங்க இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது வேஸ்டா போகல இல்லையா. ஜூன், உன்னோட கனவு அடைய இன்னொரு ஸ்டெப் பக்கத்துல போயிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே 2 மாசம் ஓடிட அவங்களோட கிராஜுவேஷன் டேவும் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் 1 வருஷம் கழிச்சு தானே ஜாயின் பண்ணா, அவ கிராஜுவேட் ஆக இன்னும் 2 வருஷம் இருக்கு. சோ இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு வந்துட்டா. எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மொமெண்டே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே கட் பண்ணா அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட்க்கு ஒன்னா சாப்பிட வந்துட்டாங்க. இப்பதான் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சே போயிடுச்சு. அடுத்து எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, ஷியான் ஒர்க்கிங் வேர்ல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான்ப்பா போவாங்கிறான். கோ இன்டர்னா வேலை செய்யற இடத்துலயே அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்கிறான். சென் அவனோட பிஜியை யூகேல போய் பண்ண போறான். நம்ம ஜியா ஜேர்னலிசம் தானே படிச்சிருக்கான். ஸோ ஷாங்காயில உள்ள ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண போற அடுத்த வாரமே. என்னடி நீ இதே ஊர்ல இருக்கிறதா தானே சொன்ன, திடீர்னு அங்க போறேன்னு ஹீரோயின் கேட்க, அந்த கம்பெனியில செலக்ட் பண்ணுவாங்க நானே எதிர்பார்க்கல, என்னோட லக்குன்னு தான் நினைக்கிறேன், ஸோ அங்கதானே போய் ஆகணுங்க. ஷியான் பார்த்துட்டு, ஷாங்காய் ரொம்ப நல்ல இடம், தனியா இருக்கும்போது உன்னை நீ நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்ல, அங்கதானே யுவானும் வேலை செய்யறான். ஸோ அவ்வளவுதான், ஷியானுக்கு இங்க மூஞ்சியெல்லாம் வாடி போயிடுச்சு. அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணும்போது பிரசிடென்ட் ஜூன், பிரசிடென்ட் கு, மிஸ்டர் ஷியான், டாக்டர் சென், டாக்டர் லின்சியா இருக்கணும். நம்மளோட புது வாழ்க்கைய நம்ம பெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷியானுக்கு தான்ப்பா ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே கட் பண்ண சென்னோ இங்கிலாந்துல போய் படிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். அப்படியே கோவா காட்ட அவன் ஆபீஸ்ல இங்கிலாந்துல போய் வேலை பார்க்கறதுக்காக அப்ளை பண்ணிருக்கான். அவரு யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவன் அவனோட புது கம்பெனியையும் ஓபன் பண்ணிட்டான். 2 பேரோட பேரை வச்சுதான் அதை ஓபன் பண்ணிருக்கான். இப்ப நம்ம ஷியான் பொக்கேவோட அவங்கள மீட் பண்ணி அது லின்ஷியோட பேரும் தானே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னடா அதிசயமா நீ இங்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது, நம்ம ஈஸ்ட் கேட் ஸ்குவாடுக்கு பதிலா நான் இங்க வந்திருக்கேன். ஜியா இதை கொடுத்தா, சென் இதை கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து அனுப்பினதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நானுமே உங்களோட சேரலான் இருக்கேன்னு சொல்ல, என்னடா நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் வரதா சொன்னேன்னு ஹீரோ கேட்கும்போது, உங்களை மாதிரியே எனக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் ஆசை. சோ எனக்கு பிடிச்சத எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து பண்றதுதான் என்னோட பெஸ்ட் சாய்ஸா இருக்குன்னு சொல்ல, எனக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே 2 வருஷம் கழிச்சு காட்ட
நம்ம ஷியான் தான் இப்போ அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் டைரக்டரா இருக்கான். ஸோ அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக நிறைய கொலாபரேஷன் எல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொருத்தரை மீட் பண்ண அதுல ஒரு பொண்ணு ஒரு கார்டை கொடுக்குறா. அதுல ஜியாங்கிற பேரு மென்ஷன் ஆயிருக்கவும் இவனுக்கு அவளோட ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜியாவை காட்ட அவ இப்போ பியூட்டி எக்ஸ்போல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அவ ஹீல்ஸ் போட்டிருக்கா. அவளுக்கு கால் வலிக்குதேன்னு உட்காரும் போது உன்னை ஹீல்ஸ் போட வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, பக்கத்துல ஒரு பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேண்டேட்லாம் போட்டு விடுறத பார்த்ததும் இவளுக்கு ஷியானோட ஞாபகம் வந்து ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். அப்படியே இந்த பக்கம் இங்கிலாந்துல காட்ட சென்னும் குவும் அங்கதானே இருக்காங்க. இப்போ நம்ம சென் டாக்டரா கிராஜுவேட் ஆகிட்டான். ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக குவோட வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்ல காட்ட அவங்களோட சேல்ஸ் ரேட் இப்போ ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் பாபிக்யூ போலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மார்ச் 28 நம்ம ஹீரோயினோட பர்த்டே. ஸோ நம்ம ஹீரோ நான் வரல, நீங்க பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பிட்டான். அப்படியே நம்ம ஹீரோயினை காட்ட அவளும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா ஜாயின் பண்ணிட்டாலாம். டாக்டர்னா வேலை இருக்கும் இல்லையா, ஸோ ஹீரோ கால் பண்ண அவளால் எடுக்க முடியல. வேலை முடிஞ்சதும் குடுகுடு நோடி வந்து சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டான்னு கேட்க டாக்டர் நம்ம முன்ன பின்னும் பார்த்துருக்குமா என்னன்னு கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ. போதும் போதும் என் வேலையெல்லாம் முடிஞ்சுது, இப்ப நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் லின்ஷின்னு அவ சொல்ல நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, டாக்டர் ஆனதுல இருந்து பயங்கர பிஸி ஆகிட்டேன், 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டே ½ மந்த்க்கு மேல ஆச்சுன்னு சொல்ல என்ன பண்றது, பட் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லபடியா போச்சு, 3 சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்ல அச்சோ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண போலேன்னு ஹக் பண்ணிட்டு இருக்கான். நான் இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டதால எங்க நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அவ சொல்ல ஆமாமா இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியாம நீ மறந்துட்டு இருக்கலன்ட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கூட இன்னைக்கு என்னடேன்னு அவளுக்கு தெரியவே இல்ல, எதையோ கெஸ் பண்றாளே தவிர கரெக்டா சொல்லவே மாட்டேங்கிறா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதையே மறந்துட்டியா, நம்ம வீட்டுக்கு போய் கேக் கூட செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்ல இது வீட்டுக்கு போற வழியிலேன்னு கேக்குறா. என்னோட வீட்டுக்கு போக போறேன்னு அவன் சொல்லும் போது பட் நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமேங்கிறா. நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன், இன்னைக்கு நைட் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன். அவன் உள்ள வந்ததும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு தான் படுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ளயா கேக் கட் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு அவன் கொண்டு வச்சுட்டு அதுக்குள்ள தூங்கிட்டியா, இன்னைக்கு உன்னோட பர்த்டேங்கிறா. எதுக்காக எனக்கு மறுபடியும் பர்த்டே வருதுன்னு அவ ஃபீல் பண்ண ஆல்ரெடி உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுங்கும் போது எனக்கு 25 வயசு ஆச்சுங்கிறா. சரி சரி எந்திரிச்சு கேண்டில் எல்லாம் ப்ளோ பண்ணுங்க. அவ சும்மா அப்படியே ஊதிட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் விஷாவது மேக் பண்ணிக்கோங்க, எனக்கா தூக்கம் கலையிற வரைக்கும் நான் நல்லா தூங்கணும், அது மட்டும் தான் என்னோட ஆசைங்கிறா. என்ன கண்டுக்க மாட்டேங்கிறியேன்னு அவன் பக்கத்துல வந்து உட்கார இப்போதைக்கு எனக்கு சாஃப்டான பில்லோ தான் வேணும், மார்னிங் வர நல்லபடியா தூங்கணும்னு சொல்லிட்டு அவன் கை மேல படுத்துக்கிட்டு இந்த பில்லோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. போன வருஷம் பர்த்டேக்கும் ஹீரோயின் நல்லா பிஸியா தான் இருந்திருக்கான். ஃபேமிலியில டாக்டர்ஸ் இருந்தா ஒவ்வொரு வருஷமும் இதே போலதான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேண்டியது வரும்னு ஹீரோயின் சொல்ல அவனும் ஒன்னும் பேசல, ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு கூடவே படுத்துக்கிட்டான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்ட இவங்க ஸ்கூல்ல இருந்து 83வது ஆனிவர்சரிக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. பட் எல்லாருமே நான் பிஸி, பிசினஸ் ட்ரிப் இருக்கு, ஓவர் டைம் பண்ணணும், செனி எப்போதும் லேப்லயே தான் இருப்பான்ட்டு ஆளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் போறதா தான் இருக்காளாம். சோ ஹீரோவும் கூட வரேன்னு சொல்லிட்டான். சோ இப்போ அந்த அலுமினி மீட்க்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் வந்திருக்காங்க. என்னது இது கேட்லாம் குட்டியான மாதிரி இருக்குன்னு இவ கேட்க அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, நம்ம தான் வளர்ந்துட்டோங்கிற ஹீரோ. அதுவும் சரிதான், நான் ஜியாக்காக வீடியோ எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம்னு எடுத்து அனுப்பிட்டு அப்படியே உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மாறிடுச்சு, பாய்லிங் ரூம்ல எல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணாங்க அதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்க எல்லாமே மாறிடுச்சு, நம்ம மட்டும்தான் மாறாம இருக்கோம்னு சொல்ல எனக்கு என்னமோ நீ மாறின மாதிரி தான்ப்பா தெரியுது, முன்ன விட நீ இன்னும் கியூட் ஆயிட்டன்னு ஹக் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நல்லா சிடுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நல்லா பிடிச்சி திட்டிட்டு இருப்பலங்க, நீயும் தான் மாறிட்ட. முதல்ல உனக்கெல்லாம் மில்க் டீ தானே ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்பெல்லாம் உனக்கு லெமன் டீ தானே பிடிக்குதுங்கிறான். அப்போ ஈவெண்ட் நல்லா கூப்பிட்டாங்க, என்ன யாரையுமே காணுங்கும் போது இதோ அங்க பாருன்னு சொல்ல பலூன்ஸ் எல்லாம் அழகா பறக்க ஆரம்பிக்குது, கூடவே ஒரு பூவோட. என்னது இது, எனக்கு இந்த பூலாம் ரொம்ப பிடிக்குமே நம்ம பாத்துட்டு இருக்கேன். அப்போ உனக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு போலே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொரு பலூனாலையும் 20 கிராம் மட்டும் தான் தூக்கிட்டு பறக்க முடியும், 3 இலையோட பறக்குதுன்னா இதுல ஏதோ இருக்கும் போலயே, எனக்கு இதெல்லாம் எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்குன்னு பாக்குறா. கட் பண்ண உன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னா எனக்கு நீ 3 கண்டிஷன் போட்டல, அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இவ ஒரு ஜார்ல ஸ்டார்ஸ் எல்லாம் மின்றது போல காட்டியிருப்பால, அதெல்லாம் ஸ்டெப்ஸ்ல வச்சிருக்கான். இதெல்லாத்தையும் நீ தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கேட்க ஆமா இது எல்லாத்தையுமே நான் தான் அரேஞ்ச் பண்ணேங்கிறான். இலையும் ஸ்டாரையும் பண்ணி முடிச்சிட்டேன், அடுத்து அல்ட்ராமேன் சாரோட விக்கு இது எடுக்க சொல்லுவியா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் அவசியம் இல்ல, என் கூட மட்டும் வான்னு சொல்லிட்டு நேரா அவங்க கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வரான். உள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இது நீ பிறந்த டைம்ல இருந்த கம்ப்யூட்டர், நானே ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ண சொல்றான். அதுல லின்ஷி இது உனக்கான ஸ்பெஷல் குவிஸ், இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் டைம் அண்ட் ஸ்பேஸை தாண்டின ஒரு கிஃப்ட் உனக்கு கிடைக்கும், இப்போ ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி
முதல் கொஸ்டின், உனக்கு என்ன பிடிக்கும்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜூன், இன்னொன்னு எடின்னு கேட்டிருக்கு. நான் எடியை சூஸ் பண்ணா என்ன ஆகும்னு கேட்க, முயல் குட்டி அழுவுங்கிறான். அது எப்படி அழுகுன்னு சொல்லி எடியை சூஸ் பண்ணா அது அழுகுது. நான் சும்மா தான் பண்ணேன், எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்ல, எனக்கும் நல்லாவே தெரியுமேன்ட்டு இருக்கான். இப்ப அடுத்த கேள்வி, உங்க ஃபர்ஸ்ட் மீட் எங்க நடந்துச்சு? பார்க்கிங் ஏரியாலயா இல்ல கிளாஸ் ரூம்லயான்னு கேட்க, இவ கரெக்டா பார்க்கிங் ஏரியாவை சூஸ் பண்ணதும் அவ ஓடி வந்து ஹக் பண்ணா இல்லையா, அதுதான் அனிமேட் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, அன்னைக்கு நான் எவ்வளவு ஸ்டூப்பிடா இருந்திருக்கேன்னு இவளுக்கு ஒரே வெக்கமா வருது. அடுத்து 3வது கேள்வி, உனக்கு எந்த வெதர் ரொம்ப பிடிக்கும்னு ரெயின் ஆர் ஸ்னோவை கேட்க, இவ 2ஐயும் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முதல் ஸ்னோவை அழுத்தினா இவங்க 2 பேரும் ஸ்னோல விளையாண்டாங்கல்ல அது வருது. அடுத்து ரெயினை சூஸ் பண்ண இது மாதிரி கவர் போட்டுக்கிட்டு போனாங்க இல்லையா அது வருது. உனக்கு இதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கான்ட்டு அடுத்து கிளிக் பண்ணா எக்ஸ்ட்ரா கொஸ்டின், உன் பக்கத்துல உட்காரதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியான்னு கேட்க, அவ எஸ்னு சூஸ் பண்ணதும் அதுல ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரியே முயலும் நிறையும் சேர்ந்துக்க கரெக்டான பதில் சொன்னதான இவளுக்கு கிடைக்க போற கிஃப்டுக்காக கண்ண மூட சொல்ல, ஹீரோவும் இப்படி மாட்டி விட்டுட்டு, லின்ஷி உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப நகராம இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே நிக்க வச்சுட்டு போயிட்டான். ஜூன், இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கணும் சொல்லிட்டு போன்னு சொல்லி இவ பாட்டு கத்திட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவ ஒரு பக்கம் நடக்கிறது ஒன்னும் புரியாம சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஜியா கூப்பிடுவாளாம். கண்ணை திறந்து பார்த்தா இவங்க செட் கூட படிச்சாங்கல்ல அவங்க எல்லாருமே இப்போ அதே யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவ கேட்க, உன்னோட ஹாப்பினஸ்கான விட்னஸ் ஆயிருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜூன் எங்க காணோன்னு கேட்கும்போது அவனும் ஸ்கூல் யூனிஃபார்மோட கையில பொக்கே எடுத்துக்கிட்டு பக்கத்துல வரான். நீ என்னோட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பதானே அவன் கேட்கும்போது ஆமாமான்னு தலையாட்ட அவகிட்ட அந்த பொக்கேவை கொடுத்துட்டு அவனும் மண்டி போட்டு, உன் கூட இருக்க ஒவ்வொரு நாளும் நானுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சோ எப்போதுமே நான் உன்னோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபியூச்சர்ல ஒருவேளை நம்ம 2 பேருக்கு இடையே வாக்குவாதம் வரலாம், நிறைய பர்த்டேவை ஒன்னா சேர்ந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாம போலாம், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். பட் ஐ ஹோப் என்ன ஆனாலும் சரி உன்னோட சேர்ந்து கைய பிடிச்சிக்கிட்டே அது எல்லாத்தையும் கடந்து வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரிங் பாக்ஸை ஓபன் பண்ண அது தலைகீழா இருக்குன்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா பையன் நர்வஸ்ல இருக்கான். அதை இப்போ சரியா வச்சு, லின்ஷி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியான்னு கேட்க எல்லாரும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கத்துறாங்க. ஹீரோயினும் தயாரா இருக்குன்னு சொல்லி கைய நீட்ட அவனும் அழகா ரிங்க போட்டு விட்டு ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. தென் அப்படியே கட் பண்ண மொத்த கிளாஸும் இவங்களோட ஃபேவரட் ஸ்பாட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு கேங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆளுக்காளு வேலை இருக்குன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டீங்களேன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கேன். நிஜமாவே எங்களுக்கு வேலை இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டலன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் தான் அவங்கள ரகசியமா வச்சுக்க சொன்னேன், அதனால தான் அவங்க யாரும் சொல்லலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் நான் கண்ணை திறக்கும் போது நீங்க எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருந்தீங்கல்ல, அந்த நொடி எதுவுமே மாறாம நம்ம ஸ்கூல் படிச்ச காலத்துக்கே போயிட்டேன்னு நினைச்சிட்டேன்னு அவ சொல்ல, அட்லீஸ்ட் நம்மளோட ஈஸ்ட் கேட் ஸ்குவாட் கூட மாறாம தானே இருக்குன்னு நம்ம ஜியா சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷியானும் ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான். பட் இன்னும் சரியா பேசிக்கல 2 பேரும். அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ இப்போ செம்மையா மாறிட்டா. வாழ்த்துக்கள்னு சொல்லி சியர்ஸ் பண்ணிட்டு, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். நானும் கூட ஜூனை லவ் பண்ணேன், பட் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணமான உங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். என்ன மலையில இருந்து பத்திரமா கூப்பிட்டு வந்தேன். லின்ஷி, ஜூன், ஜியா, ஷியான், கு, சென்னுன்னு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். உங்களோட சேர்ந்து படிச்ச அந்த அழகான 3 வருஷத்துக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சியர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இன்னொரு பையன், நானும் ஒரு சீக்ரெட்டை சொல்றேன். பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் அன்னைக்கு நானுமே ஜியா கிட்ட கன்ஃபஸ் பண்ணலான் இருந்தேன். ஆனா ஷியான் அதுக்கு என்ன சுத்தமா விடவே இல்ல. ஏன்னா அவன் ஜியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னான்னு சொல்ல, அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பையன் கிட்ட சண்டை போட்டதுல முகத்துல அடியோட வந்திருப்பான். என்னாச்சு மூஞ்சில அடிபட்டு இருக்குன்னு அவ கேட்கும்போது, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை அவகிட்ட இருந்து மறைச்சிருக்கான். இப்பதான் இந்த விஷயம் ஜியாக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப கரெக்டா அந்த கூட இருக்க பையன் லின்ஷி, ஜூன் கூட ப்ரொபோஸ் பண்ணி ஒன்னு சேர்ந்துட்டாங்க. நீங்க எப்பதான் ஒன்னு சேர போறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களாச்சே ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கவும், லூஸ் மாதிரி பேசாத அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஷியான் எதுவுமே பேசலே, அவன் போட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப எல்லாரும் முடிச்சுட்டு கிளம்பிட ஷியான் நல்லா குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஜியா வந்து உட்காந்துக்கிட்டு, ஆக்சுவலி எனக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கு. நான் எப்பத்துல இருந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியுமா? ஜின்சோயூல அந்த ஸ்பின்னிங் சேர்ல உட்காந்துட்டு உன்னோட பேசிட்டு இருக்கும் போது கீழே இருந்த என்ன ரொம்ப புஷ் பண்ணி மேலே கூட்டு வந்த மாதிரி அந்த செகண்ட் நான் ஃபீல் பண்ணேன். நீ எப்பவுமே என்னை விட்டு போகவே மாட்டேங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ என் கூட பேசுறது பண்றது எல்லாமே உனக்கு பிடிச்சி போய் தான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே நானும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுவே உனக்கு சலிச்சு போகுன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அழுக. இதை கேட்க கேட்க ஷியானுமே அழுதுகிட்டு தான் இருக்கான்.
என்னோட பிடிவாதத்தை பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கும் எனக்கு அழகழகான மெமரிஸை கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஷியான். நீ என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு வாழ்க்கையில் இன்னொருத்தன் கிடைக்கவே மாட்டான். அதே போல நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டது போல வேற யார்கிட்டையும் நடந்துக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிரு ஷியான். பாஸ்ட்ல நான் ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டேன். அதை திருத்தறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மறுபடியும் அது மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். எப்படியோ ஒன்று, இப்போ நீ ரொம்ப சூப்பரா இருக்க. ஆஃபீஸில் உன்னை ஒரு பொண்ணுக்கு கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உனக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரமாவே உன்னோட குட் நியூஸையும் சொல்லுவேன் நம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். இவனும் இங்க பயங்கரமா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். இவனால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு. அன்னைக்கு மட்டும் ஜியா பேசுறத அவன் நின்று கேட்டிருந்தானா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது இல்லையா? தென் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினோட வெட்டிங் போயிட்டு இருக்கு. யூ கூட வந்திருக்கா. என்னப்பா இப்போ உன் ஃப்ரெண்டை இன்னும் நல்லபடியா பாத்துட்டு இருக்க போலேன்னு கேட்க, வேற என்ன என்னால பண்ண முடியும், எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு கூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இங்க சாங் கூட வந்திருக்கா. அவ ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ஜூனோட சேர்வன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனிவே வாழ்த்துக்கள், நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்குன்னு இருக்கா. அடுத்து பார்த்தா நமக்கு என்ன சும்மா ஸ்மார்ட்டா வந்து இறங்குறான். கூட அவன் ஃப்ரெண்டு கூட போட்டோகிராஃபரா இங்க தான் நின்னுட்டு இருக்கான். இப்ப நேரா கின் அவங்க கிட்ட வந்து, லின்ஷியை நீ பத்திரமா பாத்துக்கணும். ஏதாவது அவளை புள்ளி பண்றேன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் உன்னை தொலைச்சிடுவேன் பாத்துக்கன்னு இருக்கான். அப்புறம் ஹீரோயினை பார்த்து, லின்ஷி நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றான். அப்படியே வெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக இப்ப பேசிட்டு இருக்கிறது இவங்களோட சாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 4 விஷயங்களை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இதே போல காலத்துக்கு வாழணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். டேஷியான், என்னடா உங்க அப்பா வெட்டிங்க்கு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இல்ல, லெக்சர் எடுக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. அவர் இதை நினைச்சு எத்தனை நைட் ஃபீல் பண்ணிருக்காரு தெரியுமா? இப்பதாண்டா கரெக்டா பேசி முடிச்சிருக்காருன்னு இருக்கா ஷியான்னு. பேசினது போதுன்னு ஆங்கர் கிட்ட அவர் மைக்கு கொடுத்துட்டு போக, இப்ப 2 குழந்தைங்க கிட்ட ரிங்க கொடுத்து அனுப்புறாங்க. இது சீனியர் பொண்ணோட குழந்தைங்க போல. போமான்னு சொல்ல, இது ரொம்ப அழகா இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன்னு ஓடிட்டு இருக்கு. அச்சோ ஜூன், நம்ம ரிங்கெல்லாம் தொலைஞ்சு போயிட்டு போலேன்னு ஹீரோயின் சொல்ல, தொலைஞ்சு போனா அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குழந்தைய ஓடி பிடிச்சி எப்படியோ ஒரு வழியா அதை வாங்கிட்டு அழகா மாத்தி ரிங்க போட்டுக்கிட்டு சந்தோஷமா கிஸ் பண்ண அந்த இடமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நைட்டு போல ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், அவங்களோட நல்லா சேர்ந்து ஜாலியா பேசலான்னு வந்திருக்கேன். கரெக்டா முன்னாடி இருக்கவங்க கூப்பிட்டு, நீங்க தானே ஜியா, ஷியான், ஷென்கு, லின்ஷியோ, ஜூனோ உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, அது ஃப்ரூட்ஸை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. கூட ஒரு நோட் இருக்கு, சர்ப்ரைஸ். இது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க எங்க வழியில தான் வந்திருக்கீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, தயவு செஞ்சு எங்க பின்னாடி வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு 2 பேரும் ஜாலியா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. வெட்டிங் நைட் அன்னைக்கு என்ன இப்படி கூட்டு போயிட்டு இருக்கே, கண்டிப்பா அவங்க வர வாய்ப்பு இருக்குன்னு இவ பாத்துட்டு இருக்கேன். அவங்க வரவே மாட்டாங்க, ஏன்னா இந்த டைம் நான் கூட்டிட்டு போற இடம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் இவங்களை காட்ட, சின்ன கோவம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட. சரி நானும் அப்படியே போயிட்டு வரேன் ஜியா சொல்லும் போது, நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வழியில போய் தானே ஆகணுங்கிறான். கண்டிப்பா நான் இந்த வழியில போறேங்க, பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். பட் அவ போறது அவனால பார்க்கவே முடியல. கரெக்டா அவ திரும்பும் போது இவன் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டான். என்ன இவன் இப்படி போறாங்கிற மாதிரி இவளுக்குமே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கிளம்ப இவன் ஓடி வந்து ஜியான் கூப்பிடுறான். ஒருத்தர் பாத்துக்க, நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாங்கிறான். அவ்வளோ அவனை பார்த்து சிரிக்க, எப்படியோ கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க தானே. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அழகா இந்த மாதிரி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு பாத்துட்டு இருக்கான். நல்லா உத்து பாருங்கும் போது அந்த இடத்துல ஃபுல்லா மின்மினி பூச்சி பறந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதை எவ்வளோ நாளா பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னு கேட்கும்போது, உன்னை கல்யாணம் பண்றதுக்கே நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணாமே இருப்பேன்ட்டு இருக்கான். அப்ப நம்ம மற்ற விஷயங்களையும் பிளான் பண்ணணுமே இவ சொல்ல, இவன் நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அவ பண்றது வேற ஒண்ணு. யாரு குக் பண்றது, யாரு கிளீன் பண்றது, யாரு ஃபைனான்ஸை மேனேஜ் பண்றதுன்ட்டு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி 2 பேரும் சைன் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ரிங்க பார்த்துட்டு, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறியா இவ கேட்க, அப்படியெல்லாம் இல்லையே, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணா என்ன, நம்ம ஒன்னா தானே இருக்கோங்கிறான். அதுவும் சரிதான், கல்யாணம் ஆனாலும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே எனக்கு தெரியலங்க. இல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தூக்குனதும் அவளுக்கு வெக்க வந்துருச்சு. பட் அப்படியே உள்ள போக இடிச்சிருச்சு. ஐயோ சாரி வலிக்குதான்னு கேட்கும்போது, இல்ல நான் சும்மா தான் சத்தம் போட்டேங்கிறா. அப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லையா, இவன் தலைய குனிய, வா உள்ள போலான்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போயிட்டா. இப்ப அப்படியே அடுத்த நாள் விடியுது. நேத்து நைட் நம்ம இந்த இடத்துல இருந்தோம், எனக்கே தெரியல பாருன்னு அவ பாத்துட்டு இருக்க. அவனும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, அப்ப முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். சரி அடுத்து நம்ம எங்க போக போறோம்னு கேட்கும் போது, நீ எங்க சொல்றியோ அங்க போலான்னு சொல்ல, அப்ப எனக்கு தீசஸ் எல்லாம் எழுதணும், திரும்ப போலாங்கிறா. என்ன நிஜமா தான் சொல்றியான்னு கேட்கும் போது, யாராச்சும் போகணும்னு சொல்லுவாங்களா, எங்க போனாலும் சரி
நீ கூட இருந்தாலே போதும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்கிருந்து கிளம்ப பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பேரோட பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க. தம்பி இப்ப நல்லாவே வளர்ந்துட்டான். என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்னு அம்மா சொல்ல, ஹீரோனோட அம்மாவும் கண்டிப்பா என் பொண்ணு மாதிரியே லென்ஷியை நான் நல்லபடியா பாத்துப்பேன். பட் லென்ஷிமா, எனக்கும் அப்பாக்கும் ஒரு பேரு குழந்தைய சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்குங்க. தம்பியோ, மா என்னம்மா சாப்பிடும்போது பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னவன், லின்ஷி சீக்கிரமா நானும் அங்கிள் ஆகணும் சரியான்ட்டு இருக்கான். ஸோ இப்படி சந்தோஷமா ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் அப்படியே கட் பண்ண ஹீரோயின் குழந்தையோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளோட குழந்தையும் இதை விட கியூட்டா இருக்கும்னு ஹீரோ சொல்ல, உனக்கு இன்னும் மகளே பிறக்கலன்னு இருக்கான். உண்மைதான், பட் சீக்கிரமாவே எனக்கு வரப்போகுது பாருங்க. அவ ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டா. அப்புறம் என்ன, அவங்களோட ரொமான்ஸை கண்டினியூ பண்ண அப்படியே கட் பண்ணா 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்க. முதல்ல ஹீரோ தான் எழுந்திருக்கிறானா. சோ அப்படியே அவளை கிஸ் பண்ண போகும்போது, அப்பா அம்மா சீக்கிரமா எழுந்திரீங்கன்னு அவங்க குழந்தை வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையே வந்தாச்சு. சோ ஃபேமிலியா ஒன்னு சேர்ந்து அவங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது, ஷியான் டைமண்ட் ரிங் கொடுத்துருக்கிறத புறா முட்டன் தான் சொல்லுவாங்க போல அவங்க ஸ்லாங்ல. அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு போஸ்ட் போட்டிருக்கா. இது நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, கவலைப்படாதா, அதை விட பெருசா நான் உனக்கு வாங்கி தரேன்ட்டு அவங்க வீட்டுல வளர்த்துற புறாவோட 2 முட்டையை எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு வார்த்தையே இல்லையே. இப்ப அதை 2 பேரும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ரொம்ப குட்டியா இருக்கு, அவ்வளவு ஒன்னும் டேஸ்ட் நல்லா இல்லைங்கிறா. அவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா என் புறா முட்டையை கொண்டாங்கன்னு குழந்தை வந்து 2 பேரையும் துரத்த நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்க, வாங்க வாங்கன்னு ஃபேமிலியா நின்று கவுண்ட் டவுன் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ இயர்க்கு என்ன கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் கேட்க, ஃபியூச்சர்ல எப்போதுமே வருஷம் என்ன கவனிச்சா நல்லா இருக்கும்னு ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி ஃபேமிலியா ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதோட இந்த டிராமாவும் முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்குமே இந்த டிராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டிராமால எந்த கேரக்டர்லாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஜியா ஷியானை ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன ஒண்ணு, ஜியாவும் ஷியானும் ஒன்னு சேர்ந்த மாதிரி ஒரு சீன் காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இது சூப்பரான ஒரு டிராமா. நானும் இந்த டிராமாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். சீக்கிரமாவே இன்னொரு புது டிராமால வந்து பாக்குறேன். தேங்க்யூ.